உஸ்வத்துஸ் ஸய்யிதாத், சரித்திரம் படைத்த மகத்தான மாதர்களின் வாழ்க்கை வரலாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கிருபையினால் மனாக்கிபு ஸய்யிதாத் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து பெண் சஹாபாக்களை பற்றி பேசி வருகிறோம். அதில் இரண்டாவது தொடராக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இரண்டாவது பகுதி. தொடர் நிகழ்ச்சியிலும் இரண்டாவது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இரண்டாவது பகுதி, திருமணம் முதல் வஃபாத் வரைக்குமான சில முக்கியமான விடயங்கள். அன்பானவர்களே, தன்னை விட 15 வருடங்கள் இளைய ஒரு கணவருக்கு ஒரு சீமாட்டியாக, ஒரு கௌரவமான பெண்ணாக, அழகு, சௌந்தரியம், செல்வம், செல்வாக்கு அனைத்தும் நிறைந்த சகல சிறப்பம்சங்களையும் கொண்ட அந்த பெண்மணி எப்படி ஒரு நல்ல ஒரு மனைவியாக வாழ்ந்தார்கள், எப்படி ஒரு பணிவான ஒரு மனைவியாக வாழ்ந்தார்கள், கணவனை எப்படி நேசித்தார்கள் என்பன போன்ற பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேன்மையாக மதித்தார்கள், மிகவும் கௌரவப்படுத்தினார்கள். அந்த நிகழ்வுகளிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை சுருக்கத்திலே, வரலாற்று கிதாபுகளிலே ஒரு சிறிய பிரச்சனை கூட வந்ததாக எந்த கிதாபிலும் இந்த பலகீனமான அடியான் காணவில்லை. எல்லாமே நல்ல பகுதிகள், எல்லாமே அழகான பகுதிகள், எல்லாமே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அன்பை, மரியாதையை வெளிப்படுத்துகின்ற பகுதிகள். பணிவிடை செய்வார்கள், மனம் குளிர வாழ்ந்தார்கள். எந்த அளவுன்னு சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அல்லாஹ் பல ஏற்பாடுகளை, பல அனுமதிகளை கொடுத்தான், பல திருமணங்களை செய்தார்கள். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வாழும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டாவது வேறொரு மனைவியை முடிக்கின்ற சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணவும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கவும் இல்லை, முடிப்பதற்கு ஆசிக்கவும் இல்லை. அதே போன்று ஹதீஜா ரலியல்லாஹு மௌத்து வரைக்கும் அன்பானவர்களே, கிட்டத்தட்ட 25 வயது, அவர்களுக்கு 40 வயது, அவர்களுடைய 65 வயது வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வருட கால அந்த மன வாழ்க்கை, 25 முதல் 50வது வயது வரைக்கும் உள்ள குடும்ப வாழ்க்கை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு மாத்திரம் சென்றது. திருமணம் முடித்தார்கள் என்ற தொடரிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அழகான முறையிலே வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் இவர்களுக்கும் விருப்பமாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் இவர்களுக்கும் பிடிக்கும். என்ன சொன்ன அந்த கட்டத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் யார் என்றால் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக வாங்கி இவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். அவருடைய உறவுக்காரர், சாச்சாவுடைய மகன். அப்பொழுது இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் அன்பாக இருக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளை போன்று மிகவும் அழகாக கரிசனையுடன் பராமரிக்கிறார்கள். அப்பொழுது கண்டவுடன் மனைவிக்குத்தான் அவர் அடிமை, தனக்கு அடிமை. எந்த அளவுன்னு சொன்னால், இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை என்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கிறது என்பதனால் ஃபேவரட்டாக இருக்கிறது சின்ன பிள்ளை. அப்பொழுது அந்த தன்னுடைய அடிமையை தன்னுடைய கணவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு, அந்த நற்குணத்தை வைத்து அவர் எந்த அளவு ஈர்க்கப்பட்டார் என்றால், அவருடைய பெற்றோர்கள் அழைத்தும் பணம் கொடுத்து அவரை விடுதலை செய்ய வந்தும் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாய் தந்தை போன்று தேர்ந்தெடுத்ததாக வரலாறு வருகிறது. இப்படியே வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்பானவர்களே, அபூ தாலிப் பெரியப்பாவுக்கு செய்த ஒரு கைமாறுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் அதிகமாக உள்ளவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்க்கும் பொறுப்பை எடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அன்பாக வளர்க்கின்ற பொழுது, மிக காருண்யமாக கருணை காட்டி வளர்க்கின்ற பொழுது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதே அன்பை செலுத்தி கணவனுடைய அந்த பொறுப்பிலே சம பங்கு பெற்றுக் கொண்டார்கள். இப்படி வாழ்க்கை தொடர்கிறது. கனிமானே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கட்டத்திலே தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைத்தது எல்லாமே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் தான். அதை அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நான் இந்த ஹதீஜா மூலம் தான் எனக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை தந்தான், ஏனைய பெண்களுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் தரவில்லை. மாரியா கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய அடிமை பெண், அவர்கள் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான் ஏனைய அனைத்து குழந்தைகளும். அப்துல்லா என்று சொல்லக்கூடிய, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம், அப்துல்லா என்ற 2 ஆண் குழந்தைகள். அந்த அப்துல்லாவுக்கு தான் தய்யிப், தாஹிர் என்ற 2 சிறப்பு பெயர்கள் உள்ளதாக இமாம்கள் வர்ணிக்கிறார்கள். எனவே காசிம், அந்த காசிம் என்ற சொல் தான், அதாவது அபுல் காசிம் என்ற பெயரோடு இணைகிறது. காசிமின் தந்தை என்ற புனை பெயரோடு. அதுக்கு பின்னால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பின்னால் இறுதியாகத்தான் அந்த தய்யிப், தாஹிர் என்ற 2 பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்ட அப்துல்லா என்ற குழந்தை, ஆண் குழந்தைகள் எல்லாம் சிறு பிராயத்திலே மரணிக்கிறது. அன்பானவர்களே, எனவே இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்திலே அபுல் ஆஸ் என்ற அந்த ஒரு கணவரை முடிக்கிறார்கள். அதிலே அவருடைய வாழ்க்கை அங்கே தொடர்கிறது. அதே போன்று ருக்கையா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 சகோதரிகளும் அபூ லஹப் 2 பிள்ளைகள் முடித்திருந்தார்கள். அங்கே இஸ்லாத்துடைய வெறி, இஸ்லாத்துடைய குரோதத்தின் காரணமாக அவர்கள் அந்த பிள்ளை பெற்றோருடைய வலுக்கட்டாயத்தின் பெயரிலே
அந்த 2 பேர்களும் விவாகரத்து செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 2 பேரை திருமணம் முடிக்கிறார்கள். எனவே கண்ணியம் எப்படி அவருடைய குடும்ப பிள்ளைகளுடைய பின்னணி தொடர்கிறது. காலப்போக்கில் இந்த பிள்ளைகளை பற்றிய வரலாறுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்திலே அதை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாண்புகள் சிறப்புகளை பார்ப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்த நாள் மிக சிறப்பு வாய்ந்த வரலாற்று சான்று மிகுந்த ஒரு நாள். அது ஒரு சிறந்த மறக்க முடியாத வரலாற்று பதிவு. அன்பானவர்களே, அவர்கள் அங்கே சவுர் குகையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையில ஹிரா குகையில் இருக்கின்ற பொழுது அந்த குகையிலே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு நபித்துவம் கிடைத்தவுடன் அந்த ஹிரா குகையிலிருந்து ஓடி வருகிறார்கள். ஓடி வருகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து கொண்டு அஞ்சிக் கொண்டு திடுக்கிட்டு கொண்டு ஓடி வருகின்ற பொழுது என்னை போர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது போர்த்தி ஆறுதல் சொன்னார்கள். கணவன் ஒரு பயந்து திடுக்கிட்டு நிலைமை வரும் பொழுது ஒரு மனைவி ஆறுதலாக அமைய வேண்டும், இன்னும் அந்த பதட்டத்தை கூட்டக்கூடாது என்பதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டல். அவர்கள் போர்த்தி விட்டார்கள். அதே வரக்கத் தான் கண்ட கனவுக்கு விளக்கம் தேடி சென்ற வரக்கத் இப்னு நௌஃபலிடம் கூட்டிச் செல்கிறார்கள். அவர் நன்மாராய சொல்கிறார், இவர் நபியாக நபித்துவம் கிடைத்திருக்கிறது, அந்த நாமூஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இவரிடம் வந்திருக்கிறார்கள் என்று அப்படி ஆறுதல் சொல்லி அந்த கட்டத்திலே நபியர்கள் பதறிக்கொண்டு வந்த பொழுது ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், கைவிட மாட்டான், நஷ்டப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் இனபந்துக்களை சேர்ந்து நடப்பவர், லத்தஸிலுர் ரஹீம். அதே போன்று நீங்கள் இல்லாதவர், கஷ்டவாளிகளுக்கு சம்பாதித்து செலவழிக்கக்கூடியவர், பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர். அதே போன்று மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் அனர்த்தங்களின் பொழுது நல்ல நல்வழிகளிலே சத்திய பாதைகளிலே ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் இப்படி அசம்பாவிதங்களின் பொழுது உதவி செய்யக்கூடிய ஒன்று ஆறுதல் சொன்ன நபியவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். நபியவர்களை உற்சாகப்படுத்திய ஒரு மனைவியாக அந்த வரலாறு பதிவுபடுகிறது. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு அடுத்தது யாரை சந்தித்தார்கள்? மனைவியை சந்தித்தார்கள். சமூகத்திலே நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக முதலாவது காணும் பாக்கியத்தை பெற்ற பெண்மணி. அதே போன்று கண்ணியமானவர்களே, அந்த வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய மனைவி இப்பொழுது அது எப்படி வருவார்னு சொல்றார்கள். கரிக்கோப்பையோடு வருவார், அவருக்கு நீங்கள் அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அல்லாஹ்வின் சலாம் வந்த பெண்மணி வந்தார்கள். சலாம் சொல்லுங்கள், தனிமுத்தால் கொடையப்பட்ட ஒரு மாளிகை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கான்னு சொல்லுங்கள். அதே போன்று எந்த விதமான கலைப்பு கஷ்டங்களும் இல்லாத சொர்க்கம், தனிமுத்தால் ஒரு சொர்க்கம் இருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள் சொன்னார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் எந்த அளவு நேசித்தார்கள் என்றால் மூத்துக்கு பின்னால் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி ஞாபகப்படுத்துவார்கள். ஒரு குர்பான் கொடுத்தாலும் 5 பங்கு ஹதீஜாவுடைய குடும்பத்தார்களுக்கு நண்பிகளுக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நபி அவர்கள் எப்பொழுதுமே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நான் கொஞ்சம் ரோசப்பட்டேன். நான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விடயத்தில் ரோசப்பட்டது போன்று நான் யாருடைய விடயத்தில் ரோசப்படவில்லை. அப்படி சொல்லும் பொழுது சொன்னார்கள், என்ன எப்பொழுது பார்த்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, ஆயிஷா, ஹதீஜா ரலியல்லாஹு பற்றி அப்படி நீங்கள் பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? எல்லோரும் என்னை பொய்ப்பித்த சமயம் அவர்தான் என்னை நம்பி ஏற்றுக்கொண்டார். எல்லோரும் என்னை பொய்ப்பித்த சமயம் அந்த பெண் தான் என்னை நம்பி ஏற்றுக்கொண்டார். எல்லோரும் என்னை நிராகரித்த சமயம் என்னை அவர்தான் விசுவாசித்தார். அதே போன்று வாசத்னி பிமாலிஹா வ நஃப்ஸிஹா, தன்னுடைய உடலாலும் பொருளாலும் எனக்கு ஒத்தாசை புரிந்தார். செலவழித்தார்கள். தனக்கு ஆடம்பரமான வீடு கட்டவில்லை. எங்களதாவது ஹஜ் உம்ராவுக்கு போகிறோம், யாராவது ஒரு ஆலிம்கள் வழிகாட்டிகள் இது ஹதீஜா அன்னையார் வாழ்ந்த மாளிகை என்று காட்டியிருக்கார்களா? மாளிகை கட்டியிருக்கலாம். அவ்வளவு வசதியான ஒரு பெண்மணி. என்ன சாதாரண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்றால் போல் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். எப்படி என்றால் 3 வருடங்கள் ஷியாப் அபி தாலிபிலே முஸ்லிம்கள் பொருளாதார தடை விதிக்கப்பட்டு அப்படியே முற்றுகையிடப்பட்டிருந்தார்கள். அந்த காலத்திலே 2 பேருடைய பிரதானமான 2 பேருடைய பணம் அந்த பசியாளிகளுக்கு, அந்த கஷ்டவாளிகளுக்கு உதவியது. வாரி வழங்கினார்கள், கொடை கொடுத்தார்கள். அதில் ஒன்று பெண்களிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆண்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய சிறப்புகளை நாங்கள் ஆண் சஹாபாக்களுடைய சிறப்பில் முதன்மையாக கேட்டிருப்போம். அன்பானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு பணங்களை வாரி செலவழித்தார்கள், வாரி வழங்கினார்கள். அப்படியான ஒரு பெண்மணி. அதே போன்று சிறப்புகளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புறமிருந்து வந்த அறிவிப்புகள் வகையின்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறப்புகளில் ஒன்றுதான், ஆண்களில் பலர் பரிபூர்ண தன்மை அடைந்து கொண்டார்கள். ஆண்களிலே மிகவும் பரிபூர்ண தன்மை சிறப்பு வாய்ந்தவர்கள், மரியாதை மிக்கவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் பெண்களில் 4 பேர் தான். ஒன்று கண்ணியமானவர்களே, அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா நாயகி. அதே போன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய குழந்தை பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று ஃபுத்திலத் மரியம் அலா ஃபுத்திலத் ஹதீஜா அலா நிசாஇ உம்மத்தினா அலா நிசாஇ உம்மத்தி கமா ஃபுத்திலத் மரியம் அலா நிசாஇல் ஆலமீன். ஏனைய பெண்களுக்கு மத்தியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்புப்படுத்தப்பட்டது போன்று
என்னுடைய சமூகத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே ஹதீஜா சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஏராளமான சிறப்புகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். எனவே சில முக்கியமான விடயங்களை, முக்கியமான தலைப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதே போன்று தன்னுடைய 65வது வயதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்துடைய 10வது வருடம், அதே போன்று தன்னுடைய 50வது வருடத்திலே மனைவி நோய்வாய்ப்படுகிறார்கள். இறுதி நேரம் வருகிறது. அவர்கள் உலகை விட்டும் பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். தன்னுடைய 65வது வயதில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மிகவும் கவலைப்பட்டார்கள். கலா கதிரை பொருந்திக் கொண்டார்கள். ஆனால் தன்னுடைய 2 வலக்கரமும் இடக்கரமும் போன்றிருந்த 2 பேர்களை ஒரே வருடத்தில் சில தினங்களுக்குள் இழந்தார்கள். அதை ஒன்றுதான் ஆரம்பத்திலிருந்து தன்னை பராமரித்து பொறுப்பாக இருக்கக்கூடிய பெரியப்பா அபூ தாலிப், அதே போன்று அதுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த வருடத்துக்கு சிறப்பு பெயர் என்றால் என்ன? குறிப்பிட்ட விசேஷமான பெயர் ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு. துக்க ஆண்டு, பிரதானமான துக்கங்கள் 2. ஒன்று நிகழ்வு, கண்ணியமான துக்கம் அனுஷ்டிப்பது, அது துக்கத்தை அனுஷ்டித்து துக்கத்திலே மூழ்குவது என்பது அல்ல. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கத்தில் ஆழ்த்திய ஆண்டு. அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை மீறி எந்த சிந்தனையோ எந்த வார்த்தைகளோ பாவிக்கவில்லை. ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கு பின்னால் அபூ தாலிப் பெரியப்பா. அன்பானவர்களே, 2 பேர்களையும் ஒரே காலத்தில் இழந்து அவர்கள் தன்னுடைய கவலையிலே மூழ்கி இருந்த சந்தர்ப்பத்தில் தான் கண்ணியமான ஆறுதல் சொல்லுகின்ற பல விடயங்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுக்கு பின்னால் மிஅராஜுடைய பயணங்களை எல்லாம் ஏற்படுத்தினான். எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு குறுகிய நிமிடங்களிலே பேசி முடிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு அல்ல. நாங்கள் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு முன்வைப்போம். சுருக்கமான அந்த நேரங்களுக்குள் சில தகவல்களை முன்வைப்போம். நீங்கள் இதனுடைய தொடர்களை படிக்க வேண்டும். என்னுடைய தொடர்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். இன்னும் அவருடைய வாழ்க்கை சிறப்பம்சங்களை நீங்கள் உங்களுடைய முயற்சியினால் படித்து இந்த தகவல்களை முழுமைப்படுத்தி ஒவ்வொரு பெண்களும் எப்படி ஒரு சிறந்த மனைவியாக கணவனை கட்டுப்பட்டு வாழக்கூடிய முன்னுதாரணத்தை எடுக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, தன்னுடைய குடும்ப கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய சுய மரியாதையை பேணுகின்ற ஒரு பெண்ணாக அவர்களுடைய முன்னுதாரணத்தை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு சீமாட்டுகளும் பணக்காரிகளும் அந்த பணத்திலும் அந்த சீமான் தனத்திலும் பெருமையோ அகங்காரமோ தலைக்கணமோ இல்லாத பணிவை அவர்களிடத்திலே படிக்க வேண்டும். அதே போன்று கணவனுக்கு பணிவிடை செய்தார்கள், கணவனுடைய மனதை குளிர வைத்தார்கள், அந்த படிப்பில் எடுக்க வேண்டும். பிள்ளைகளை சீதேவிகளாக வளர்த்து ஆளாக்கினார்கள். இந்த தாய்மார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையிலே பாடம் படிக்க வேண்டும். தானும் சிறந்த பெண். அதே போன்று தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அதே பட்டியலிலே ஆகுவதற்கான பராமரிப்பையும் அந்த நெறிமுறையும் அவர்களுக்கு வழங்கினார்கள். அதே போன்று இறுதியாக இன்னும் ஒரு சிறப்பை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தினார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம். அதே போன்று சொர்க்கத்திலே பல தலைவிகள் இருக்கிறார்கள், தலைமைத்துவம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற பட்டியலிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயரையும் இடம்பெற வைத்திருக்கிறார்கள். எனவே சொர்க்கத்து பெண்களின் பொது தலைவிகளில் ஒருவராகவும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். மகள் சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற பட்டத்தை பெற்றது போன்று தாய் அவர்களும் சொர்க்கத்து பெண்களின் தலைவிகளில் ஒருவர் என்ற பெயரை பெற்ற இப்படியான ஒரு பத்தினியான தன்னுடைய அந்த இஸ்லாத்துக்கு முன்னால் நபியவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள முன்னால், இஸ்லாம் வர முன்னால் கூட ஜாஹிலியா காலத்தில் அத்தாஹிரா பத்தினி, பரிசுத்தமான பெண், தூய்மையான பெண் என்ற கலங்கமற்ற பெண் என்ற பெயரை பெற்று அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியாக மாறி வரலாற்றிலே சாதனை படைத்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தன்மைகளை நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பிரதிபலிக்க செய்வானாக, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க செய்வானாக என்ற துஆவோடு மீண்டும் ஒரு தொடரில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.